தியானம் ஏன் பண்ணணும், அதனால் கிடைக்க போகும் நன்மைகள் என்ன, பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்து. இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மக்களை ஓட்டுக்குள்ள அடக்கிய ஆடுற ஆமை போல ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளும் உறுதி ஒருவனுக்கு பல பிறவிகளிலும் துணையாக வரும், பாதுகாக்கும். ஐம்புலன்கள் வழியில தான் மனம் செல்லும். இதுதான் மனதினுடைய இயல்பு. இதை அறிவு கொண்டு ஆள வேண்டும். ஐம்புலன்களையும் ஆளும் அறிவுதான் உண்மையான அறிவு. உண்மையான அறிவே ஆனந்தம். நாலேஜ் இஸ் பவர். நம்ம அறிவாற்றல் மேம்படுகிறது. அடுத்தது, உடல் ஆரோக்கியமாகும். மெடிடேஷன் ஆக்டிவேட்ஸ் அவர் வேகஸ் நர்வ்ஸ். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த வேகஸ் நர்வ் ஒரு முக்கியமான, அது ஒரு தனி சாப்டர், அப்புறம் பார்க்கலாம். அவர் பாடி இஸ் எ ப்ரெஷியஸ் கிஃப்ட் கிவன் பை மதர் நேச்சர். இந்த உடலை பற்றின முழுமையான ஞானத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளே முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உடலில் பல நல்ல மாற்றங்கள் வரும். மனம் செம்மையாகும். மனதை சரி செஞ்சால் மருந்தே தேவையில்லை. உடல் தன்னைத்தானே சீராக்கி கொள்ளும். உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. மூன்றாவதா, நாம் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒன்றுத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸ்கூல் போனோம், கல்வி கற்றுக்கிட்டோம், காலேஜ் போய் டிகிரி வாங்கினோம், அடுத்து வேலைக்கு போனோம், பணம் சம்பாதித்தோம், அதுக்கப்புறம் வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம், நகை வாங்கினோம். இப்படி ஏதோ ஒன்றை இலக்காக வச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே எதுக்காக பண்ணோம்? சந்தோஷத்துக்காகத்தானே. சந்தோஷத்தை நோக்கி ஓடணும். ஆனால் எதுக்காக ஓடணுங்கிறதையே மறந்துட்டோம். கொஞ்சம் நாம மறந்து போயிருக்கு. மைண்டு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்றை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இது மாதிரி நிறைய வரும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். ரிலாக்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தே ஆர். சம்டைம்ஸ் we have to accept that I am nothing. நாம் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பெரிய அகண்ட பிரபஞ்சத்தில் நம்ம பூமியே ஒரு கடுகு அளவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாமெல்லாம் எம்மாத்திரம் ஒரு அணு அளவுக்கு கூட இருக்க மாட்டோம். கண்ணுக்கு புலப்படக்கூட மாட்டோம். இந்த பக்குவம் நம்ம மனசுக்குள்ளே வர வர உடல் தளரும், மனம் தளரும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஆனந்தம் அதிகமாகும், அறிவாற்றல் கிடைக்குது, உடல் சீராகுது, ஆனந்தம் கிடைக்குது, மனம் அமைதியாகும். நம்மளோட உண்மை இயல்பு அப்போ வெளியே வரும். இத்தனையும் கிடைக்கிற தியானத்தை செஞ்சு பார்க்கணும். நம்ம உண்மை இயல்பை நாம் தெரிஞ்சுக்கலாம். இத்தனை கிடைக்கிற தியானத்தை தினமும் செய்வோம்.